கிராமத்துக்கு சொல்லிட்டு போறாரு முடிவு இருக்கு சைத் பிரேமதாசா ஆட்சி இருக்கு நல்லாட்சியில் வந்து எங்களுக்கு வந்து 7.5 லட்சம் ரூபா பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. இதில் வந்து எங்களுக்கு 2.5 லட்சம் தான் எனக்கு வழங்கப்பட்டது. வழங்கப்பட்டதை நான் இடையில நிப்பாட்டியாச்சு. எனக்கு காசுகள் தராத காரணத்தால் வீட்டு திட்டம் இடையில நிறுத்தப்பட்டது. நாங்கள் கடன்கள் பட்டு வட்டிக்கு காசுகள் வேண்டி நகைகள் அடைய வச்சு நகைகள் ஏலமாகி இப்படியான நேரத்தில் வந்து தான் நாங்கள் வீடை கட்டி வீடை ஃபுல்லாக முடிச்சுனாங்க கடன் பட்டு. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏனையன் ரோட்டில் இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் எங்களோட காணிக்க வெள்ளம் வரும், முதலைகள் வரும், பாம்புகள் வரும். சின்ன குழந்தைகளை வச்சு சரியாக கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஸ்கூல்கள்லையும் சொந்தக்காரத்த வீடுகள்லையும் தான் நாங்கள் தங்கி வாழ்கிறோம். நாங்கள் எங்களோட அரசு அதிகாரிகள் வந்து நீங்கள் வீட்டு திட்டத்தை வேலையை முடித்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொன்னபடியாக நாங்கள் வீட்டு திட்ட வேலையை முடிச்சுனாங்க. சில பேர் வந்து குறையாகவும் நிப்பாட்டிருக்கிறோம். பிறகு 2026ஆம் ஆண்டு வந்து டித்வா புயலால் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டோம். கூரையில் எல்லாம் பிடுங்கி எறிஞ்சு பாதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ 3 லட்சம் ரூபா காசு எங்களுக்கு தந்து நாங்கள் கொஞ்சம் வேலையில் நாங்கள் முடிச்சிருந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து புளியம்பக்கணையில் பாலம் ஒன்று ஓப்பன் செய்தவே அந்த நேரத்தில் எங்களுக்கு 50 லட்சம் ரூபா பெறுமதியான வீட்டு திட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. சைத் பிரேமதாசா அவர்கள வீட்டு திட்டம் பூர்த்தியாகாத ஆட்களுக்கு வந்து 50 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்கள் நினைச்சபடி வீடுகள் கட்டலாம்னு சொல்லி எங்களுக்கு ஜிஏ அமைச்சர் டிஎஸ் முன்னிலையில் வச்சு இந்த 15 லட்சம் ரூபா காசும் எங்களுக்கு வந்து எங்களோட புத்தகத்தில் வந்து ஏற்றி கையளிப்பு செய்தவை. மீடியாக்கள் எல்லாம் உலகமே பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டு எங்களோட ஃபோட்டோக்கள் எல்லாம் போட்டு எங்களுக்கு கையளிப்பு செய்திருந்தவை. இது என்னுடைய ஃபோட்டோ வந்து 12 லட்சம் என் அக்கௌண்ட்டில் இருக்குது காசு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுக்கு இப்போ எங்களோட கிராமத்தில் வந்து 93 பேருக்கு வந்து இந்த வீடு திட்டம் வந்தது. இப்போ கூரை போட்டாக்களுக்கு இந்த வீடு கொடுக்க இல்லாதன்னு சொல்லி 35 பேருக்கு தான் இந்த வீடு தற்போது வந்திருக்குது. பெயர் பட்டியல் போட்டுருக்கணும். அப்போ எங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி முடித்தாக்களுக்கு எங்களுக்கு என்ன தீர்வு? இதுக்கான தீர்வு வந்து எங்களுக்கு அரசாங்கம் தான் கூறணும். அரசாங்கம் அரசு அதிகாரிகள் தான் எங்களுக்கு இதுண்ட வீட்டுண்ட தீர்வு எங்களுக்கு கூறணும். அவை 2018ஆம் ஆண்டு வந்து சைத் பிரேமதாசா அவர்கள நல்லாட்சியில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 7.5 லட்சம் பெறுமதியான வீட்டு திட்டம் வந்துட்டு வழங்கப்பட்டது. அதில் வந்துட்டு நிதிகள் வந்துட்டு பூரணப்படுத்தலை. எங்களுக்கு காசுகள் அதுக்கேற்ற காசுகள் தெரியல. சில சனங்கள் வந்துட்டு 50,000 எடுத்த இருக்கணும், 1 லட்சம் ரூபா எடுத்த ஆக்களும் இருக்கணும். வந்துட்டு சில பேர் எடுக்காமையே கூட இருக்கணும். வெறும் சீமெந்த பேக்கெட்டுகள் கொடுத்த வாக்களை இப்போ இருக்கணும். அப்படி இருந்த வேளையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட நகையில் அடைய வச்சு இப்போ ப்ரைவேட் பேங்க் வழியாக லோன்கள் எடுத்து எங்களோட உறவினர்கள்ட்ட அப்படி மாறித்தான் வந்துட்டு எங்களோட வீட்டு ஃபுல்லாக பூர்த்தி செய்யலை.
ஓரளவுக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் படிக்கிற பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறோம், குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த கண்டாவள பிரதேசத்தில் வாழ்கிற இந்த கண்டாவள பிரதேசத்தில் வந்து எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. அத்தனை கிராமத்திலேயும் வந்து இந்த கண்டாவள பிரதேசமானது வந்துட்டு ஒவ்வொரு வெள்ளத்திலையும் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் வந்துட்டு 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 28ஆம் தேதி ஏற்பட்ட டித்வா புயல் காரணமாக வந்துட்டு கண்டாவள பிரதேசமே முழுமையாக பாதிக்கப்பட்டன்ற அடிப்படையில் வந்துட்டு இப்போ பாதிக்கப்பட்ட சனங்களுக்கு வந்துட்டு அனுரா அரசாங்கம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரா அவர்களால் வந்துட்டு சனங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபா வந்து நிதி வந்துட்டு கொடுக்கும்படி அறிவிச்சவினம். அந்த கொடுக்குறோன்னு சொல்லி அறிவித்த வேளையில் வந்துட்டு முதற்கட்டமாக வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3 லட்சம் ரூபா நிதி வந்து முதல்ல ஒதுக்கப்பட்டு உங்களுடைய உடைந்த வீடுகளை வந்து பூர்த்தி செய்ய சொல்லி வந்துட்டு கூறியிருந்தவினம். அந்த அடிப்படையில் கூட மறுபடியும் ஏற்கனவே சஜித் பிரேமதாசா அவர்கள்ட்ட வீட்டு திட்டத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருந்து கடனில் வந்து கொஞ்சம் வீட்டு வேலையில் செஞ்சு கொண்டிருந்த மக்கள் வந்து திருப்பியும் இந்த இதுக்காக வந்துட்டு திருப்பியும் ஒரு கடன் வந்துட்டு 3 லட்சம் ரூபா கொடுத்தா 3 லட்சம் ரூபாவில் வந்துட்டு வீடுகள் கட்டையிலுமா, வீடை பூர்த்தி செய்யலுமா இல்லை தானே? அப்படி இருந்த வேலையில் வந்துட்டு திருப்பியும் சனம் வந்து கடன் பட்டு ஜாட் வழியையும் லோன்களும் எடுத்து வந்துட்டு இந்த வீட்டு திட்டம் எங்களுக்கு வந்துட்டு கிடைக்குமென்ற நம்பிக்கையில் வந்துட்டு தான் வீடுகளை செஞ்சவினோம். அப்படி இருந்த வகையில் வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, என்எஸ்டியை விட்டுத்திட்டக்காரர் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேரை வந்துட்டு 12 லட்சம் ரூபா நிதி வந்துட்டு இந்த புளியம்பகுண பாலம் புனரமைப்பு ஓப்பனிங் செஞ்ச வேலையில் வந்துட்டு இங்கே 12 லட்சம் ரூபா காசு வந்துட்டு எங்களுக்கு இந்த வீதி புனரமைப்பு அமைச்சராலையும் எங்களோட கண்டாவள பிரதேச செயலாளர் மற்ற அரசாங்க அதிபர் பிரதேச என்பிபி உறுப்பினர்கள் இணைப்பாளர்கள் மத்தியில் வச்சு எங்களுக்கு தந்து போட்டு இப்போ உங்களுக்கு அந்த வீட்டு திட்டமானது இல்லைன்னு சொல்லி நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு காசு தெரியல, புத்தகத்தை மட்டும் புத்தகத்தில் காசு ஏற்றி புத்தகம் மட்டும்தான் கையில் சந்திருக்கணுமே தவிர வந்து எங்களுக்கு வந்து நிதியானது கையில் இதண்டையில். இப்போ உங்கள்ட்ட இதிலெல்லாம் ரத்து செஞ்சாச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்க. ரத்து செஞ்சதுன்ற நோக்கம் என்ன? எங்களுக்கு என்னத்துக்காக வந்துட்டு ரத்து செஞ்சோம்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு இவியல் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு வந்துட்டு கண்டாவள பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், இணைப்பாளர்கள், எங்கள் அமைச்சர்மார் வந்துட்டு எங்களுக்கு வந்து பதிவு செய்யணும். இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நோக்கத்துக்காக வந்துட்டு எங்களுக்கு கொடுக்காத வாக்குறுதி அளிச்சவினோம். ஒரு மீட்டிங் கொண்டு போட்டு பிரதேச செயலாளர் எல்லாருமே மீட்டிங் போட்டு உங்களுக்கு 50 லட்சம் ரூபா வீட்டு திட்டமானது வந்திருக்குது, நீங்கள் இனி வெள்ளத்தால் பாதிக்கப்பட மாட்டீங்க, இனி எந்த வகையிலையும் நீங்கள் இப்போ பாடசாலைக்கு வர மாட்டீங்கள் என்று சொல்லித்தான் எங்களுக்கு சொன்னவேனும். இப்போ உங்களுக்கு இல்லைன்னு சொன்னதுன்ற நோக்கம் என்ன? எதற்காக வெட்டினேன்? பாதிக்கப்பட்டது நாங்களாக இருந்தால் எங்களுக்கு தான் அந்த நிதி வந்து சேரப்படுமே தவிர எங்களோட நிதியை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு வட்டி கொடுக்க இயலாது என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். 2018ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாசாவால் எங்களுக்கு ஒரு 7 லட்சம் வீடு வழங்கப்பட்டது. ஒரு 2 லட்சம் ரூபா காசு வந்துட்டு மிச்சம் நிப்பாட்டிட்டோம். நாங்கள் வட்டிக்கு வேண்டி லோனில் எடுத்து அப்படி ஒரு கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருந்த மூட்டம் 2025 டிப்பா புயலில் பாதிக்கப்பட்ட மூட்டம் அரசாங்க உத்தியோகத்தில் வந்து வீடுகள் வந்து பார்த்து கறிப்பிடி செய்து உங்களுக்கு தரலாமன்னு சொல்லி எங்களுக்கு 3 லட்சம் ரூபா எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டவங்க வீடு திருத்த சொல்லி. அப்போ நாங்கள் மிச்ச வேலை செய்யலாம், நீங்கள் மிச்ச வேலை செய்யுங்க, உங்களுக்கு மீதி காசு வேணும்னு சொல்லி நாங்கள் மரக்காலையிலையும் சீட்கடையிலையும் கடன் மாட்டி சீட்டுகள் போட்டு இலைகள் எடுத்து பூச்சி வேலை செய்து வீட்டு வேலை செய்து வந்த அப்புறம் புளியப்போன பாலம் துறப்புலாக கூப்பிட்டு 12 லட்சம் ரூபா காசு எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு புத்தகம் கையில் தான் இருந்தது. இப்போ என்ன உங்களுக்கு காசு அடிக்கலாது, அந்த காசு நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதுக்கு என்ன முடிவு? நாங்கள் ஆற்ற போய் முறையிடுறது. ஆனால் எங்களோட விஎஸ் ஆஃபீஸில் வந்து ஏஜிஓ ஜிஎஸ் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தி உங்களுக்கு காசு வந்துட்டு நீங்கள் காசு எடுக்கலாம், ஜிஎஸ் உங்களுக்கு சிலிப்பு தந்தால் நீங்கள் நாளைக்கு வந்து காசு எடுக்கலாம்னு சொல்லி ஏஜிஓ சொல்லிட்டு போனவர். இப்போ கேட்டால் இப்போ ஜிஎஸ் சொல்கிறாங்க உங்களை பேர் வட்டியாச்சு, உங்களுக்கு விடுத்த நம்பர் ஆகுது. நாங்கள் எல்ஓசியில் 10 லட்சம் லோன் எடுத்துக்க HMB 5 லட்சம் எடுத்துக்க லோன் தான் வீட்டு வேலை செய்யணும். இப்போ மாதம் 30,000 லோன் கட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த வீட்டு தர நம்பி தெரியலாம்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்து காட்டுறோம். வீடு இப்போ நிப்பாட்டிருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம்.